அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈட் ஷாப்பிங்காக அல்கிஸில் உள்ள ஹைப்பர் மார்க்கெட் போயிட்டுருக்கோம். என்னோட ஈட் ஷாப்பிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். லூலுக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிராஃபிக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈத் ஹாலிடே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு பயங்கரமான ரஷ். சும்மாவே லூலு பயங்கர க்ரௌடாக இருக்கும். இப்போ ஈத் ஹாலிடே வர ஒரு வழியாக அடித்து பிடிச்சி லூலுக்கு வந்தாச்சுங்க. வந்து பார்த்தா ஏன்னா கார் விட கூட இடம் இல்லை காய்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்களும் ஒரு அரை மணி நேரம் சுற்றி ரவுண்ட் அடித்து ஒரு வழியாக காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே வந்தோம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நான் ஷாக் ஆகிட்டேன். அப்படி ஏன்னா அந்த அளவுக்கு க்ரௌடு. இந்த க்ரௌடில் நம்ம எப்பட்றா நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்குன்னு வேற வந்துட்டு அவங்க வந்து ஈத்துக்காக வேண்டி நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாட்ச் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சுஸ் அரேபியனை வந்து வேறு லெவலில் டெக்கரேஷன் பண்ணிலாம் வச்சுருந்தாங்க. என்னடா இது டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, மச்சான் வாடா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சுஸ் அரேபியன் உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆஃபர்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈத்துக்க வேண்டியாம். சரி ஓகே, நம்மளுக்கு பிடிச்ச பர்ஃப்யூம் ஒன்று இருக்குது சுஸ் அரேபியனில். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாரா. அந்த இது எதுவும் ஆஃபர் போட்டுருக்கான்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா நம்ம டைமுக்கு வேறு லெவல் ஆஃபர் போட்டிருந்தான். சரி ஓகே, இதாண்டா சரியான டைம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், அந்த பர்ஃப்யூமை வாங்கிட்டேன். நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ச் வாங்குறதுக்கு வந்து டைம் எழுது தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கலெக்ஷன்ஸே வந்து செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம வந்து கப்பல் வாட்ச்லேருந்து சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே சார். காய்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஷன் ஸ்டோர் தான் வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்மளோட ட்ரெஸ்ஸு ஷூஸு எல்லாமே வந்துட்டு ஒரே இடத்துல கிடைக்கும். ஸோ வந்துட்டு உள்ளே போய் ஷூஸ் கலெக்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஷூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஷூஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எப்பவும் வந்து ப்ரௌன் கலர் ஷூஸ் தான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு ப்ரௌன் கலர் ஷூஸ் வந்து ஒன்று எடுத்து போட்டு பார்த்தேன். வேறு லெவல் இருந்துச்சு ஃபிட்டிங்ஸு. இங்கே பிராண்டட் ஷூஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் பே பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் தான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து ஷூ பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு பாதி அமௌண்ட் கட்டினா போதும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே அடுத்த நெக்ஸ்ட் பாதி நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். லூலுவில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இல்லை. ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, மச்சான் வாடா நம்ம வந்து நெஸ்டோக் போகலான்னு சொன்னாங்க. ஸோ நெஸ்டோக் கிளம்பிட்டோம்.
இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நெஸ்டோவில் வந்துருக்கோம். ஃபஸ்ட் நம்ம வந்து லூலுக்கு போயிருந்தோம். லூலில் வந்து அந்தளவுக்கு கலெக்ஷன் இல்லாதனால ஸோ நம்ம நெஸ்டோவில் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். மெயினாக வந்து நம்ம ஈத் பர்ச்சேஸ்க்காக வேண்டி தான் வந்திருக்கோம். கைஸ் உள்ள போய் பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து ஈத்துக்காக வேண்டி ட்ரெஸ் தான் எடுக்க வந்திருக்கோம். ஸோ வாங்க கைஸ். நெக்ஸ்ட்டும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நம்ம எடுக்கிற எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் வந்து 25 to 50% ஆஃபர் போட்டிருந்தாங்கப்பா. வேறு லெவல் ஆஃபரில். சரி ஓகே, இதாண்டா நம்மளுக்கு சரியான இடம்னு சொல்லிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். கைஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு நம்ம இந்த ஈத்துக்கு வந்துட்டு சர்ப்ரைஸாக நம்ம வந்துட்டு தந்தூரா எடுக்கலாம்னு தான் பிளான் பண்ணேன். பட் பார்த்தீங்கன்னா தந்தூரா நமக்கு அந்தளவுக்கு சைஸ் செட் ஆகாதனால ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஜாலியாக ஜிம்கானா சட்டை பீஸ் படத்தில் வந்து லாஸ்ட் சாங்கில் ஒன்று வரும்ல ஷர்ட்டு, அந்த மாதிரி ஷர்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டோ வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லூலில் வந்து அந்தளவுக்கு கலெக்ஷன் இல்லாதனால நம்ம நெக்ஸ்ட்டோ வந்து நெக்ஸ்ட்டோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன், ஓகேவா? பட்டன் போடாங்க அப்படியே விட்டு. ஸ்ட்ரைட்டாக போடுங்க.
ஒரு பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச் பண்ணி அதை வந்து கிஃப்ட் ராப் பண்ணிட்டு இருந்தாங்க. வர லெவலில் டெக்கரேஷனாக இருந்துச்சு. நான் அந்த அண்ணன்கிட்ட போயிட்டு அண்ணா என்னண்ணா இது பேக் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், தம்பி இதுவாப்பா, இதெல்லாம் வந்து இங்கே உள்ள அரபிலாம் வந்து அவங்கவுங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி ஸ்வீட்டையும் ஃப்ரூட்ஸையும் வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்கப்பா, அதுக்காக வேண்டி தான்ப்பா பேக் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னார். பார்க்கவே கலர்ஃபுல்லாக வர லெவலில் இருந்துச்சுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா ஷாப்பிங்கும் முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ். இந்த க்ரௌடில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரவங்களாம் நம்ம போதும் ஆயிடுச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.